வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ எதுக்கு இந்த வீடியோனா, இப்போ ஒரு படம் பார்த்து முடித்தேன். ஸோ அதான் அதை வந்து அப்படியே சொல்லிடலான்ட்டு. என்ன படம்னா, த எட்டர்னல் சன்ஷைன் ஆஃப் த ஸ்பாட்லெஸ் மைண்ட். இப்போது ஜிம் கேரி அவரோட படத்தை லைனாக பார்த்துட்டே இருக்கேன். இந்த படம் வந்து ஏற்கனவே நான் பார்த்த படம் தான். இருந்தாலும் இப்போ மறுபடியும் பார்க்கணுன்னு தோணுச்சு. தென் உட்காந்து மறுபடியும் பார்த்தேன். அப்போ பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. மறுபடியும் சொன்னது தான். தலைவனை வந்து ஒரு பெரிய காமெடி ஆக்டராகவே பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ரோல் பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது நல்லாவும் இருக்குது. நம்ம ஒருத்தரை வந்து இப்படி தான் நினச்சிட்ருப்போம். பட் ஆனால் அது அவர் இல்லை, என்னால் வேற பண்ண முடியும் அப்படின்னு காட்டுறது இருக்குல்ல, அது வேறு தான். ஸோ படம் என்ன மாதிரி ஜோனர்னா, ஒரு லவ் மெலோ ட்ராமா ப்ளஸ் ஒரு சைஃபை தொட்டிருக்காங்க கொஞ்சோண்டு. இந்த ஜானரில் வந்து ஒரு படம் நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஸோ கேரக்டர் என்னென்ன கேரக்டர், ரெண்டு லீட் கேரக்டர் தான். ஒன்று வந்து ஜோயல், ஜிம் கேரியோட கேரக்டர் ஜோயல். அண்ட் தென் கிளமெண்ட் யாருன்னா, யார் சொல்கிறது, அவங்க வந்து டைட்டானிக்கில் ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்களே ஒருத்தங்க, ரோஸ். ஸோ அவங்க தான் இந்த படத்தில் வந்து கிளமெண்ட் ஹீரோயின் ரோலில் பண்ணியிருக்காங்க. தென் ஸ்டோரிக்கு போகலாம். ஸ்டோரி என்னென்னா, கிளமெண்ட்டும் ஜோயலும் வந்து பிரேக்கப் பண்ணிப்பாங்க. படத்தோட ஃபஸ்ட் சீன்லேயே பிரேக்கப் பண்ணிப்பாங்க. தென் வந்து கிளமெண்ட், அதுக்கு முன்னாடி வந்து அவங்க கேரக்டரை பற்றி கொஞ்சம் சொல்லிக்கலாம். ஜோயல் வந்து எப்படின்னா, ஒரு க்ளோஸ்டு பர்சன், ஒரு இன்ட்ரோவர்ட் மாதிரி, ஓகேவா. ஒரு எந்த விஷயம் செஞ்சாலும் யோசித்து பொறுமையாக நிதானமாக பண்ணுற ஒரு கேரக்டர். அப்புறம் கிளமெண்ட் பார்த்திங்கன்னா அதுக்கு போலார் ஆப்போசிட். ஜோயலுக்கு வந்து அப்படியே போலார் ஆப்போசிட். எப்படின்னா, அவர் விஷயத்தை நினச்சானா அதை அப்போவே பண்ணிவிடுவாள். ஸோ ஏடகூடமான முடிவு எடுப்பாள், த்ரில் அண்ட் ரிஸ்க்கான முடிவுலாம் எடுப்பாள். ஸோ ஜோயலுக்கும் இந்த மாதிரி ஒரு போலார் ஆப்போசிட் கேரக்டர்ஸ் வந்து த ஃபெல் இன் லவ். அவங்க லவ் பண்ணுறாங்க, தென் பிரேக்கப் பண்ணிக்கிறாங்க. எதனால் பிரேக்கப் பண்ணிக்கிறாங்கலாம் தெரியல. தென் பிரேக்கப் பண்ணிக்கிறாங்க. பிரேக்கப் பண்ணதுக்கப்புறம் கிளமெண்ட் வந்து அவசரப்பட்டு வந்து எனக்கு வந்து ஜோயல் கூட இருந்த டேஸ் வந்து என்னோடய ஞாபகத்தில் இருக்க வேண்டான்ட்டு அவளோட மெமரிஸை வந்து எரேஸ் பண்ணவா. எப்படி எரேஸ் பண்ணுவான்னா, அந்த ஊரில் ஒரு டீம் இருக்கும், ஒரு டாக்டர்ஸ் டீம் இருக்கும். என்னென்னா, இந்த மாதிரி மக்கள் தங்களோட தேவையில்லாத நினைவுகளை அழிக்கணுன்றதுக்கோசமே இந்த டாக்டர்ஸ் இருப்பாங்க. இந்த டாக்டர்ஸ் கிட்டே போய் கிளமெண்ட் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி இந்த மெமரிஸ்லாம் என்னோடய மைண்ட்லேருந்து எரேஸ் பண்ணோன்ட்டு காசு கொடுத்துட்டு வந்துடுவாள். தென் டாக்டர் சொல்லுவாங்க, ஓகே நீங்கள் வீட்டுக்கு போய் இந்த டேப்லெட்ஸ்லாம் போட்டு படுத்துக்கோங்க, நாங்கள் நைட்டு வந்து உங்களோட மெமரிஸை வந்து எரேஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சுருவாங்க. தென் கிளமெண்ட் வந்து அவளோட மெமரிஸை வந்து எரேஸ் பண்ணிப்பாள். ஸோ இது வந்து ஜோயலுக்கு தெரிய வந்துடும். ஜோயல் வந்து, நீ மட்டும்தான் அவனோட மெமரிஸை எரேஸ் பண்ணுவியா, நான் பண்ண மாட்டேனா அப்படின்ட்டு அவனும் தன்னோட மெமரிஸை வந்து கோவத்தில் எரேஸ் பண்ண போவான். தென் இதே மாதிரி டாக்டர் வந்து கிளமெண்ட்டுக்கு என்ன சொன்னாங்களோ அதே தான் ஜோயலுக்கும் சொல்லி, வீட்டுக்கு போய் டேப்லெட்ஸ் போட்டு படுத்துக்கோ, நான் வந்து உங்களோட மெமரிஸை வந்து எரேஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு போயிடுவான். தென் ஜோயலோ வீட்டுக்கு போயிட்டு டேப்லெட்ஸ் போட்டு படுத்துருவான். தென் டாக்டர்ஸ் வந்து ஜோயலோட மெமரிஸை எரேஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இங்கே தான் படம் ஸ்டார்ட் ஆகுது. இது படம் ஃபுல்லாகவே ஜோயலோட மைண்டு உள்ள நம்ம வந்து தேர்ட் பர்சன் ஆகும். நம்ம வந்து ஜோயலோட மைண்டு உள்ள அவனோட தாட்ஸை பார்க்க போகிறோம். ஜோயல் வந்து அந்த தாட்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவான், அந்த நினைவுகளை வந்து நமக்கு கோசம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ இந்த எரேசிங் மெத்தட் எப்படின்னா, ரிவர்ஸ்லேருந்து போவாங்க. அவங்க பிரேக்கப் பண்ணதுலேருந்து, அவங்க சண்டை போட்டதுலேருந்து, அவங்க மீட் பண்ணதுலேருந்து, அவங்க லவ் பண்ணதுலேருந்துன்ட்டு ரிவர்ஸில் போயிட்டுருக்கோம். ஸோ அந்த ஃபஸ்ட்டிங் ஸ்டேஜில் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து ஜோயல் கரெக்டு தான், அவளே போயிட்டா, அவளோட தாட்ஸ் வச்சு என்ன பண்ண போகிறான் இவன்ட்டு, அவளை மறக்கிறதுக்கு சரிதான்ட்டு நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம் ஒரு சர்டன் டைமில். அங்கே தென் அந்த மெமரிஸ் வர ஓகே, ஒரு சர்டன் டைமில் வந்து இவங்களுக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடு, பிரச்சனை, சின்ன சின்ன சண்டை, அதெல்லாம் வந்து ஓகே, இதனால தான் இவங்க பிரேக்கப் பண்ணிக்கிறாங்களா, இதனால தான் பிரிகிறாங்களா அப்படின்ட்டு நமக்கு ஒரு கன்சர்ன் வரும். ஸோ இதே கன்சர்ன் வந்து ஜோயலுக்கும் இருக்கும். தென் அதுக்கப்புறம் போக கிளமெண்ட் வந்து ஜோயலுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுன்னு தெரிய ஆரம்பிக்கும். அவள் ஜோயலோட லைஃப்பில் கிளமெண்ட் வந்து என்னென்ன பண்ணா அப்படின்றத வந்து
பார்ப்போம். நம்மளும் பார்ப்போம். ஜோலும் அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவான். ஸோ ஒரு சர்டன் டைமில் வந்து ஜோல் வந்து அக்செப்ட் பண்ணிப்பான். அ கிளமெண்ட் இருந்தா போதும். அவள் எப்படி இருந்தாலும் நான் அவளை முழுசா ஏற்றுக்கிறேன் அப்படின்ற ஒரு தாட்டுக்கு வந்துருவான். தென் வந்து ஜோயல் வந்து அவனோட மைண்டு உள்ளே கத்துவான், கதறுவான். இல்லை நிறுத்திக்கோங்க இதுக்கு மேலே. அவளோட தாட்ஸ் எனக்கு வேணும். அவள் இல்லைனாலும் பரவாயில்ல. அவளோட நினைவு எனக்கு வேணும். மொத்தமாக அழிச்சிடாதீங்க அப்படின்ட்டு அவன் மைண்டு உள்ள கத்துவான். பட் ஆனால் அது ரியல் வேர்ல்டில் வந்து எதுவுமே ஒரு சின்ன ஒரு ரியாக்ஷன் கூட ஆயிருக்காது. அவன் ஜஸ்ட் தூங்கிட்டு தான் இருப்பான். ஆனால் மைண்டு உள்ள அவனுக்கு அவ்வளோ பெரிய போராட்டம் இருந்தாலும் அதை தடுக்க முடியாது அவனால். இது அப்படியே போயிட்டு இருக்கும். அவங்க ஒன்றா இருந்த நாட்கள், அவங்க லவ் பண்ண அந்த டேஸ், அவங்க செரிஷ் பண்ண அந்த டேஸ்லாம் வந்து அவங்க கண்ணு முன்னாடியே மறைஞ்சிட்டு போயிட்டே இருக்கும். ஒரு சர்டன் டைமில் வந்து இவனோட தேவையில்லாத நினைவுகளில் வந்து கிளமெண்ட்டை வந்து ஒளிச்சு வச்சிடலான்ட்டு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ டாக்டர்ஸ் வந்து அதையும் கண்டுபிடிச்சி எரேஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஒரு சர்டன் டைமில் வந்து இவன் அக்செப்ட் பண்ணிப்பான். ஓகே, கிளமெண்ட் வந்து நம்மளை விட்டு மொத்தமாக போயிட்டா அப்படின்ட்டு அக்செப்ட் பண்ணிவிட்டு முடிஞ்சிடுவான். அவனோட மெமரிஸ் எல்லாமே அழிஞ்சிடும். தென் சப்கான்ஷியஸாக ஒரு விஷயம் நடக்குங்க. நீ வந்து என்னை வந்து அந்த பீச்சில் பாரு அப்படின்ட்டு. இவன் மெமரிஸ்லாம் எரேஸ் ஆனதுக்கப்புறம் வந்து இவனுக்கு என்னன்னு தெரியாது. மறுநாள் வந்து இவனுக்கு அந்த மைண்ட் சொல்லிகிட்டே இருக்கும், என்னை வந்து பீச்சில் பாருன்ட்டு. தென் இவனும் ட்ரெயின் ஏறி போயிடுவான். அந்த பீச்சுக்கு போய் பார்த்தா அங்கே வந்து கிளமெண்ட் இருப்பாள். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஓகே, இதே மாதிரி எரேஸ் பண்ணும்போது தான் ஜோவல் என்னென்ன கஷ்டத்தை பார்த்தானோ, கிளமெண்ட் அவங்க 2 பேரும் இல்லாமல் எப்படி இருக்க முடியாதுன்னு அவங்க நினச்சாங்களோ, அதே எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து கிளமெண்ட்டும் ஃபேஸ் பண்ணியிருப்பான்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த இவங்களோட வேவ் லென்த்து தான் வந்து இவங்கள மறுபடியும் ஒன்று சேர்த்துருக்குன்ட்டு எனக்கு தோணுச்சு. தென் அப்புறம் வந்து அந்த டாக்டர்ஸ் குரூப்பில் ஒரு பிரச்சனை வந்துடும். அந்த பிரச்சனை வந்ததுனால வந்து நம்ம வந்து தப்பு பண்ணிகிட்ருக்கோம். மக்களோட மெமரிஸை எரேஸ் பண்ணுறது வந்து தப்புன்ட்டு அவங்களுக்கு ஒரு கில்ட்டாகி வந்து இவங்க இது வரைக்கும் எந்த மக்களோட மெமரிஸை எரேஸ் பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்கிட்டேயும் போய் அவங்களோட மெமரிஸை வந்து ஒரு சாஃப்ட் காப்பி, ஒரு ரேடியோ டேப் ரெக்கார்டரில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை எல்லாருக்கும் கொடுத்துருவாங்க. ஸோ அது கொடுத்துருவாங்க. ஸோ இவங்க 2 பேருக்கும் அந்த மாதிரி கிடச்சிருக்கு. இவங்க எதனால் பிரேக்கப் பண்ணிக்கிட்டாங்கன்ட்டு இப்போ இவங்க 2 பேருக்கும் தெரியும். தென் ஓகே, நம்ம இப்படிலாம் சண்டை போட்டிருக்கோமா, நம்ம இப்படிலாம் திட்டியிருக்கோமா, நான் உனக்கு இப்படி திட்டியிருக்கேனா அப்படின்ட்டு 2 பேரும் பேசிப்பாங்க. அண்ட் தென் அகெயின் போத் பீப்புள்ஸ் ஆர் ஃபெல் இன் லவ் அப்படின்ட்டு படத்தை முடிச்சிருப்பாங்க. ஸோ இதில் நிறைய விஷயம் நான் புதுசாக பார்த்தேன். ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கேன். மறுபடியும் இதை தான் பார்த்தேன். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, மறக்கிறது, ஃபர்கெட்டிங் வந்து எசென்ஷியலாக ரியல் லைஃப்க்கும் சரி இந்த படத்துலேயும் சரி தேவையா அப்படின்னு பார்த்தோன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை. மறக்கிறது வந்து எல்லோரும் இதே சொல்லிடுவாங்க, ஒரு பிடிக்காத விஷயத்த மறந்துட்டு போகலாம்ல அப்படின்ட்டு. ஒரு சர்டன் டைமில் அந்த பிடிக்காத விஷயந்தான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமே, ஓகேங்களா? அந்த பிடிச்ச விஷயத்த மறக்கிறது கஷ்டம்தான், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் அதை மறக்காமல் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா தான் மறுபடியும் அந்த விஷயத்த நீங்கள் பண்ண மாட்டீங்க. ஸோ ஜஸ்ட் ரிமைண்டர் தட். அண்ட் தென் பர்சன்ஸ் வேல்யூனஸ். ஒரு பர்சனோட வேல்யூ என்னன்ட்டு அவங்க இல்லாத போகும்போது தான் தெரியும். எப்படின்னா, அந்த பர்சன் உங்களுக்கு எவ்வளோ பெரிய கெட்டது பண்ணியிருந்தாலுமே, ஓகேங்களா, உங்களுக்கு தேவையா இல்லையான்றதை நீங்கள் ஒரு சர்டன் டைமில் யோசித்து பார்க்கணும். அப்படி யோசித்து பார்க்கும்போது தெரியும் அவங்க உங்கள் லைஃப்க்கு தேவைன்னா, ஓகேங்களா, அவங்க எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் மறந்துட்டு ஏற்றுக்கோங்க. அப்படி அந்த பர்சன் உங்களுக்கு தேவை இல்லைன்னா, and then do what is the corresponding things and then let them go. That's it. ஸோ இது என்னோடய தாட்ஸ். உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தென் தேங்க்ஸ் ஃபார் யூர் வாட்சிங். பை.